ஹலோ ரோவான் அண்ட் வெல்கம் ராஜி. ஸோ இந்த வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வெற்றிமாறன் சாரோட வந்துட்டு அரசன் இந்த படத்தோட ப்ரோமோ வீடியோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி எல்லாரும் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தான் வட சென்னை 2 எல்லாம் கேட்டு ஸோ வட சென்னை 2 இருக்கட்டும்ப்பா. ஸோ அந்த வேர்ட்லேருந்து வந்துட்டு ஒரு கேரக்டர் இறக்கி விட்றோம்னு சொல்லிட்டு தான் அந்த வேர்டில் ஓகேவா, இட்ஸ் சேம் யூனிவர்ஸ் ஓகேவா, வட சென்னையோட யூனிவர்ஸ் தான். ஸோ அந்த படத்தை அந்த அந்த என்ன சொல்றது வேர்ல்ட்லேருந்து வந்துட்டு அரசன் இந்த படம் வந்துட்டு ஒரு பிரான்ச்சஸாக வந்திருக்கு. ஸோ நம்ம எஸ்டிஆர் தான் வந்துட்டு லீட் ரோல் பண்ணுறாரு. ஸோ கொஞ்சம் கிளிப்ஸ் பார்த்தேன் இந்த ஷார்ட்ஸ்லையும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும் வந்து இந்த படத்தோட சின்ன கிளிப்ஸ் பார்த்தேன். ஸோ டோட்டலாக பார்த்ததுக்கப்புறம் பேசுவோமா, சரியா? ஸோ என்னோட ஒரு எக்ஸைட்மெண்ட் என்னவா இருந்துச்சுன்னா, இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரப்போ வந்துட்டு எஸ்டிஆர் வெற்றிமாறனோட வேர்ல்டில் ஓகே, அது கூட ஓகேன்னு வச்சுக்கோங்க. எஸ்டிஆர் ஃபிட் வித் அனிருத் மியூசிக்கல்ல ஓகேவா, எப்படி வெற்றிமாறன் அனிருத் எஸ்டிஆர் எப்படி இருக்கும் மியூசிக்கு தாறுமாறா இருக்கும் போது அதுதான் என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும் ஓகேவா. ஸோ பார்த்துருவோமா? ஸோ பார்த்துட்டு பேசுவோம். ஸோ லெட்ஸ் வாட்ச். கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. நம்ம டைரக்டர் நெல்சன் இருக்காரு, அவர் ஒரு ஷார்ட்ல வராரு. ஸோ ஏன் வராரு, இல்லை படத்தில் இருக்காரா பார்ப்போமே. நம்ம சக்தியா ரெடி பேசலாமா? பேசுங்க. ஓகே சார், நான் சொல்ல போகிற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். வெட்டினவன் சேர்த்தவன் இடம் பேர் ஊர் டைம் எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனால் நீங்கள் அப்படிலாம் காட்டுறதீங்க. இது இந்த எப்பவுமே இந்த கார்டு ஒன்று போடுவீங்களே, இந்த படத்தில் வரதெல்லாம் ஓலே அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று போட்டு விட்ருக்கோம். டிஸ்க்ளைமர். எதுக்காண்டி சொல்கிறேன்னா, நான் சொல்ல போகிற மேட்ரில் பாதிக்கு மேலே எல்லாம் இன்னும் கோர்ட்டில் தான் சார் இருக்குது. நான் பாட்டுக்கு விளையாட்டா உண்மையை சொல்ல போய் நீங்கள் பாட்டுக்கு அது சீரியஸாக படமாக எடுத்து விட்டீங்கன்னு வைங்க. ஓஹோ சிக்கா. அதான் நம்ம ட்ரெண்ட் மாத்த போறோம்ல சார். எதுக்குடா மாத்தணும்? நல்லா தானே போய் நிக்குது. அது உனக்கு பிடிக்கல அதானே? கேளுங்க சார். சார் சொல்லுங்க சார். இந்த மேட்ருக்காண்டி வெளில வந்துச்சுன்னு வைங்க, நம்மள மாதிரி இன்னசென்ஸ் ஆனவங்க மட்டும் இல்லை சார், பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸருங்க, அரசியல்வாதிங்க, வக்கீலுங்க, ஏன் சில ஜட்ஜிங்க வரைக்கும் உள்ள போற மாதிரி ஆயிடும். அதுக்காண்டி தான் சொல்றேன், இந்த கார்டை போட்டு விட்டுருங்கன்னு. போட்டிங்கன்னு வைங்க, எனக்கும் சேஃப்டி, நீங்களும் ஃப்ரீயா படுத்து எடுத்துக்கலாம். அது உண்மையாலுமே இருந்தா கூட யாரும் உங்களாண்ட வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நல்ல ஐடியா சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். அடுத்த நம்ம கேஸ் தான், நான் போயிட்டு வந்து ஃபுல் டீட்டெயிலாக சொல்றேன். யாரா அவன்? சார், நம்ம வேஷத்துல யார சார் நடிக்க வைக்க போறீங்க? தனுஷ நடிக்க வைங்க சார். பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாப்ல. எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம், உங்க வேலையை லேட்டா போய் இன்னும் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா போட்டுற போறாங்க அவங்க. தனுஷ நடிக்க வைங்க, நல்லா இருக்கு. அம்மா நான் சொல்லி கொடுத்தா ஞாபகம் இருக்குதுல்ல, அது அப்படியே சொல்லிடுங்க. தனுஷப்பா சாரி, கடைசியில் சொல்றேன். டேய், நீ யார்கிட்ட வந்து என்ன மாட்டி விட்டுக்கிற? உனக்கு அது ஐடியா இருக்குதா சார்? ரிஸ்க் கிடைக்காம எப்படிங்க சார்? ரஸ்க்கு கிடைக்குமாவா? இந்த டைலாக் உன் படத்தில் வைப்பியா? வணக்கம்மா. வணக்கங்கம்மா. அக்யூஸ்ட் தரப்பு வழக்கறிஞருங்கம்மா. ஒரே நைட்டில் 3 பேரை கொலை பண்ணியிருக்கேன்னு போலீஸ் மேலே கேஸ் பதிஞ்சிருக்காங்க. நீ அந்த குற்றத்தை ஒத்துக்கிறியா? அவங்க சொல்ற மவுட்ருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க. அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு போயிருந்தாங்கம்மா. அந்த மவுட்ருக்கு நடக்க சொல்ல நான் ஊருள்ளே இல்லைங்கம்மா. சாட்சி சொல்லியிருக்காங்களே. அது எல்லாமே போயிங்கம்மா. அக்யூஸ்ட பிடிக்க முடியாத படத்துக்கு போயிட்டு வந்த என்ன எட்டுன்னு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டாங்கம்மா.
இது 100% புட்டாப்புங்கம்மா. நான் நிரப்பறாதீங்கம்மா. From the moon of production. சூப்பருங்க, செம்மையா இருக்கு. முக்கியமா பிஜிஎம் சொல்லியே ஆகணும். அனிருத் ஓகேவா, அந்த டீம் மியூசிக்லாம் போட்டு சூப்பரா இருக்கு ஓகேவா. இது லைக் வந்துட்டு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டாரி அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா வடச்சென்னை லைக் அப்படித்தானே. எனக்கு இந்த எப்படி சொல்றது, நிறைய பேர் வடச்சென்னை இந்த படத்துக்கு ஃபேன்ஸா இருக்காங்க. ஆப்வியஸ்லி நிறைய வாட்டி பார்த்து ரீவாட்ச் பண்ணி நிறைய ஐடென்டிட்டிஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம அந்த மாதிரி பசங்களாம் இல்லைங்க. ஒரு படத்தை பல வாட்டி பார்த்து ஐடென்டிட்டிஸ்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த கான்செப்டும் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் வடச்சென்னை ஸோ அதோட பட்டு தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. தனுஷ்கிட்டையும் கேட்டாங்க, வெற்றிமாறன் சார்கிட்டையும் கேட்குறாங்க, அப்புறம் அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ வடச்சென்னை தூளாக இல்லை, அதுல ஒரு அரசன் அந்த கேரக்டர் எடுத்து தனி படமாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்குங்க. எப்படி வரப்போகுது, எப்படி ஆக்ட் ஆக போகுது, அது பார்ப்போமே. சரிங்களா, ஓகே. ஸோ நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன். யாரும் ஒன்று பார்க்கலையோ மறக்காம செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் தாட்ஸ் நியூஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. சரிங்களா. ஸோ கண்டிப்பாக சொல்லுவீங்க என்னடா எஸ்டிஆர் பற்றி பேசல, இது பற்றி பேசலன்னு. அதெல்லாம் எதுக்குலாம் பேசிக்கிட்டு தலைவன் தான் வந்துட்டாரு வெற்றிமாறன் வேர்ல்டுக்குள்ள ஓகேவா. இப்போ கேள்வி என்னன்னா, எஸ்டிஆர் தனுஷ் ஃபேஸ் ஆஃப் இருக்குமா இல்லையா? எனக்கும் அதே கேள்விதான். அது ஒரு கேள்வியாவே நம்ம வச்சுப்போம் ஓகேவா. படம் பார்த்து தான் அந்த பதில தெரிஞ்சுப்போம் ஓகேவா. ஸோ இதோட நம்ம வேற வீடியோ பார்க்கலாம். சரிங்களா. ஸோ see you next video. Thank you, family. Take care. Bye.